ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் ஆப்ஷன் பையராக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை எப்படி ஆப்ஷனுக்கு செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, ட்ரேடிங்க்கு கட்டாயமாக ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்லாருமே வந்த உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு பெய்ட் சர்வீஸில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் அவங்க இதில் விற்றுருங்க, இதில் வாங்கிருங்கன்னு சொல்லும்போது அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன விஷயம் இங்கே ஆகுது அப்படின்னா, உங்களுடைய லேர்னிங் அப்படிங்கிறது இங்கே வந்து கம்மியாகுது. அதாவது இனிஷியலாக நீங்கள் உள்ளே வரைச்ச ஸ்டாக் மார்க்கெட் என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய பிம்பமாக காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயந்தான். உள்ளே வந்துட்டு இது என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிறதுல உங்களை எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்த ஒரு 1 இயர்லேயோ ஒரு 6 மந்த்ஸ்லேயோ என்னென்னா உங்களுக்கு நாலேஜ் நல்லாவே பில்ட் ஆகிருக்கும். ஸோ யாராச்சும் ஒரு கால்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எப்படி ஆராய்ந்து பார்க்கணும் அப்படிங்கிற நமக்கு நாலேஜ் கிடச்சிரும். சரிங்களா? பொதுவாக நீங்கள் ஸ்டாக் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா Nifty 50லையோ Next 50லையோ ஆப்ஷனுக்கான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுவீங்க. சரிங்களா? இதில் முக்கியமான விஷயம், ஸ்டாக் செலெக்ஷன் சரியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈக்விட்டிலையும் சக்ஸஸ் பண்ணலாம், ஆப்ஷன்லேயும் சக்ஸஸ் பண்ணலாம். இதில் மிக முக்கியமானது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். அதாவது ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். சரிங்களா? அதாவது மார்க்கெட் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருச்சு அப்படின்னா ஸ்டாக்கை ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போது நான் இங்கே ஷோ பண்ணுறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் தனியாக நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். அதே மாதிரி Nifty 50ல் இருக்கக்கூடிய கம்பெனிஸ். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் ஷார்ப்பாக சரிங்களா 9, 8, 9, 10க்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டை கொஞ்சம் செக் பண்ணுங்கள். இதில் மேஜரான கம்பெனிஸ் அட்வான்ஸ் சைடு இருக்குது அப்படின்னா நீங்கள் பை சைட் போகிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? டிக்ளைனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் செல் சைட் போகணும். இப்போ நான் சொல்லித்தர இந்த 5 பாயிண்ட் ஒரு ஸ்டாக் செலெக்ஷனுக்கு ரொம்ப முக்கியம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எத்தனை கம்பெனிஸ் அட்வான்ஸில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். பார்த்த உடனே இதில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த 10 கம்பெனி ஸ்டார்டிங்கில் இருக்கிற 10 கம்பெனிஸ் சரிங்களா என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ரீட் பண்ணிடுங்க. சரிங்களா? டாடா மோட்டார்ஸ், ஹிண்டால்கோ, LTIM, ஹீரோ மோட்டார், டெக் மஹேந்திரா, சிப்லா, பஜாஜ் ஃபினான்ஸ், டாடா ஸ்டீல், ஆக்சிஸ் பேங்க், பிரிட்டானியா, இது வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பிரிட்டானியா வரைக்கும் 10 இருக்குது. சரிங்களா? இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே சரிங்களா மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நேராக வந்து Nifty 50 அப்படின்னு நீங்கள் எடுத்து வச்சுருக்க ஸ்டாக்கில் எந்த ஸ்டாக் இருக்குது அப்படிங்க பாருங்கள். டிவிஸ் லேப், LTIM இருக்கும். சரிங்களா? இப்போ ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லேயும் LTIM இருக்குது. ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும்தான் சிமிலராக இருக்குது. விப்ரோ மித்த எந்த ஸ்டாக்கும் பவர் கிரிட் எதுவுமே இல்லை. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாக் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டாக் என்ன அப்படின்னா LTIM. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக்கை உங்கள் டிமேட்டில் ஆட் பண்ணிடுங்க. நமக்கு ஒரு 4-5 ஸ்டாக்காச்சும் ரொம்ப முக்கியம். அடுத்தது செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வச்சுருக்க Nifty 50 ஸ்டாக்கில் ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கா அப்படிங்கிறத கட்டாயமாக பார்க்கணும். ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி நீங்கள் லைன் அப்படி ஃபர்ஸ்ட் டாப் 10ல் பார்த்தாலே போதுமானது தான். இது Nifty 50 மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே இம்மிடியேட்டாக செக் பண்ணிடுங்க. ஸோ நமக்கு இங்கே ஒரு ஸ்டாக் கிடச்சிருக்கு, பரத் ஏர்டெல். பவர் கிரிட் இருக்குது. மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறதை காட்டிலும் சிஸ்டம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா? அதனால் சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் எந்த விதத்தில், அதாவது ஃபாஸ்ட்டாக நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா சிஸ்டம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிஸ்டம் இருக்கிறவங்க சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் Next 50யும் பயன்படுத்திடுங்க. சரிங்களா? Next 50லேயும் நமக்கு ஸ்டாக்ஸ் தேவை. ஸோ கொஞ்சம் பக்கத்தில் இருந்தாலும் எடுத்துக்கலாம், பட் இப்போ நான் எடுத்துக்கல. சரிங்களா? பட் கொஞ்சம் நியர்பை ஒரு 5 பைசா 10 பைசா அப்படி தான் வித்தியாசம் இருக்குனாலும் நீங்கள் அந்த ஸ்டாக்கையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம்.
ஸோ மித்த ஸ்டாக் எதுவுமே என்ன சிமிலராக இல்லை சரிங்களா. சிமிலராக இருந்த ஸ்டாக் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா டிமேட்டில் ஆட் பண்ணிட்டோம். இப்போது தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது எல்லாமே பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக். இந்த 5 ஸ்டாக்லேயுமே டெக்னிக்கல் அனலைசிஸ் செக் பண்ணணும். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிடுங்க. ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும். ஒரு ஸ்டாக் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு முன்னாடி நான் 2 விஷயத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு 2 விஷயம். ஃபர்ஸ்ட், இந்த ஓப்பனும் லோவும் ஏன் சேமாக இருக்கிற ஸ்டாக் எடுத்தேன் அப்படின்னா, இப்போ அன்புசீலன் அப்படின்னு ஒரு ஸ்டாக் இருக்குன்னா சரிங்களா, இது ஓப்பன் ஆகும்போது எல்லாமே இப்போ வந்து 1 ரூபியில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 3மே 1 ரூபி 1 ரூபின்னு எடுத்துப்போம் சரிங்களா. ஓப்பனும் ஹையும் லோ சரிங்களா. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது சரிங்களா, இந்த 3மே சேமாக தான் இருக்கும். இப்போ நிறைய பை பண்ணாங்கன்னா என்ன ஆகும், இந்த ஸ்டாக் ஹையில் போயிடும் சரிங்களா. அப்போது ஓப்பனும் லோவும் சேமாக இருந்துச்சுன்னா ஹையில் போனதுனால உள்ளே நிறையா பையர் இருக்காங்கன்னு அர்த்தம். இதே இது நிறையா செல் பண்ணால் என்ன ஆகும், லோ கீழே இறங்கிடும். 1 ரூபியிலேருந்து 90 பைசேக்கு போயிடும். அப்படி கீழே இறங்கிச்சு அப்படின்னா லோ அதில் கன்சிடர் ஆகும். அப்போது ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்தால் செல் சைட் போகணும் சரிங்களா. அதனால தான் அந்த ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கிற ஸ்டாக்கை நான் செலக்ட் பண்ண காரணம். இதுக்கு அடுத்து இந்த தேர்ட் பாயிண்டில் சொன்னது ஏன் ட்ரெண்ட் அப்படின்னா, நீங்கள் மார்க்கெட்டில் முக்கியமாக புரிஞ்சிக்கக்கூடிய விஷயமே ட்ரெண்டு தான் ஒரு முக்கியமான விஷயம். உங்களுடைய 50% சக்ஸஸுக்கு ட்ரெண்ட் லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரிங்களா. ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பை பண்ணுவோம் சரிங்களா. சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போகுதான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணி ட்ராவல் ஆகுதான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த 2 இடத்துலையுமே என்ன பண்ணுவோம், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் பை சைடுக்கு சரிங்களா. ஸோ இங்கேருந்து சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போகுதா அப்படிங்கிற நீங்கள் சிம்பிளாக செக் பண்ணிட்டாலே இப்போ இருக்கிற இந்த 5 ஸ்டாக்லையுமே சரிங்களா, ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சஸ்டெயின் ஆகும் மார்க்கெட். என்னென்னா இங்கே ஃப்ளக்ஷுவேட் ஆகும். இங்கே பை பண்ணுற எல்லாருமே இந்த இடம் வரும்போது நிறைய பேர் விற்பாங்க. இதில் என்னென்னா ஃப்ளக்ஷுவேட் ஆகும். இங்கே ட்ரெண்டு பிரேக் அவுட் இல்லை. அதனால் இந்த மாதிரியான ஸ்டாக்கில் என்ன பண்ணலாம், ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்கள, அந்த ஸ்டாக் இது கிடையாது சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும், இமீடியட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணணும். 2 இடம் இருக்குது. ப்ரீவியஸ் டே கேண்டலோட பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்துருக்கணும் சரிங்களா, ப்ராஃபிட் இருக்கும். அதே மாதிரி 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம் சரிங்களா. ஃபஸ்ட்டு 3 ஹவர்ஸை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தாலும் ப்ராஃபிட் இருக்கும். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பாரத் ஏர்டெல். ஸோ இதை பொறுத்த மட்டும் என்ன இருக்குது, மார்க்கெட் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தேவைங்கிறது இந்த ஜிக்ஸாக் சரிங்களா. ஸோ இதுவுமே என்ன ஆகலைன்னா ப்ரீவியஸ் வீக்கையும் பிரேக் பண்ணல, கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, அதனால் வெயிட் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டாக்குமே ப்ரீவியஸ் டே பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்துருக்கணும். 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம்லேயும் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ப்ராஃபிட் இருக்கும் சரிங்களா. அப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா பவர் கிரிட், இது ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட்டை நோக்கி வருது. இப்படி வந்தாலே அந்த ஸ்டாக்கை அவாய்ட் பண்ணிடுங்க சரிங்களா. வீக்லி டைம் ஃப்ரேம் போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் சரிங்களா. ஹெவில்ஸ் இந்த மாதிரி சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் டே சரிங்களா பிரேக் அவுட்லேயும் என்ட்ரி கொடுக்கலாம். ஏன்னா இப்போ நான் காட்டுற எல்லா ஸ்டாக்குமே சக்ஸஸில் தான் இருக்கும். அதே போல் 3 ஹவர்ஸ் கேண்டல் சரிங்களா, இது பிரேக் அவுட் பண்ணால் என்ட்ரி கொடுக்கணும். பிரேக் அவுட் நடக்கலை அப்படின்னா இங்கே என்ட்ரியே நமக்கு கிடச்சிருக்காது. அப்போது டே கேண்டல் மட்டும் என்ட்ரி கிடச்சிருக்கும் சரிங்களா. அப்புறம் அதானி சோலை பொறுத்த மட்டும் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இந்த ஸ்டாக் உகந்த ஸ்டாக் இல்லை. ஸோ இப்படி நீங்கள் ஸ்டாக்கை செலக்ட் பண்ண உடனே சரிங்களா, இம்மிடியேட்டாக என்ன பண்ணுங்கன்னா ஆப்ஷனில் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ ரிமைனிங் இருக்க பெஸ்ட்டு ஸ்டாக்கில் 2 இடத்துலையுமே நீங்கள் ஆப்ஷனில் என்ட்ரி கொடுக்கலாம் சரிங்களா. இப்போது 1560 சரிங்களா கால் ஆப்ஷன், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த மந்த்துக்குள்ளேயே செலக்ட் பண்ணிடுங்க சரிங்களா. ஸோ இதில் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, லார்ஜ் சைஸை பொறுத்த மட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா 475
ஸோ பாரத் ஏர்டெல் டெக்னிக்கலாக சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகுது. டே டைம் ஃப்ரேம் போட்டிங்கன்னா இன்னும் தெளிவான பிம்பம் கிடைக்கும். ஸோ இப்படி ட்ராவல் ஆகச்ச சரிங்களா, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஓப்பன் லோவும் சேமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம், இதனுடைய கான்ட்ராக்ட்குள்ளே என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட்டை நீங்கள் மேக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கலாம். சரிங்களா, 22 இருந்து சரிங்களா 40ன்னு எடுத்துப்போம். கிட்டத்தட்ட 18 பாயிண்ட்டு உங்களுக்கு ஈஸியாகவே இதில் கிடச்சிரும். அதனால தான் ஸ்டாக் செலெக்ஷனை நீங்கள் சரியாக செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். அதாவது ஒரு ஸ்டாக் செலெக்ஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். அப்போது ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ நிறையா வேஸ் இருக்குது, வழி இருக்குது நீங்கள் ரைட்டான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறதுக்கு. சரியான இடத்துல சூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரியலாம், ஆனால் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் போகச்சா ரொம்ப டைம் எடுக்கும். இது நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நுட்பமாக கவனிக்கணும். இதை நீங்கள் நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஸோ எந்த விதத்தில் நீங்கள் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களால் சூஸ் பண்ண முடியும். முழுவதுமாக ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இம்பார்ட்டண்டான விஷயம். மார்க்கெட் ப்ரிடிக்ஷனும் ரொம்ப முக்கியம். இந்த கம்பெனிஸ் எந்த அளவுக்கு இருக்குது, மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும், அட்வான்ஸில் எவ்வளோ இருக்குது, டிக்ளைனில் எவ்வளோ இருக்குது, அன்சேஞ்சில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கணிச்சிட்டிங்க அப்படின்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், see you.